விழுப்புரம் திண்டிவனம் அருகே பள்ளி மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக காவலர் ஒருவர் கைதாகியிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சையத். வணக்கம். இந்த சம்பவத்தோட முழு பின்னணி என்ன? தற்பொழுது எந்தெந்த பிரிவுகளில் இந்த காவலர் மீது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது? விவரமா பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த குயிலாப்பாளையம் மற்றும் கொண்டுமுறை சார்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவன் இருவரும் காதலித்து வந்த நிலையில் சென்னைக்கு வீட்டிற்கு தெரியாமல் கடந்த 6ஆம் தேதி சென்றுள்ளனர். சென்னையில் இருந்து திரும்பிய இருவரும் மீண்டும் திண்டிவனம் அருகே உள்ள பிரம்மேசம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மன்னார்சாமி கோயில் அருகே வந்தபோது இரவு நேரத்தில் இருந்த பிரம்மேசம் காவலர் இளங்கோ இருசக்கர வாகனத்தில் அதிகாலையில் வந்த அந்த இருவரையும் பிடித்து விசாரணை செய்த போது இருவரும் வீட்டிற்கு தெரியாமல் வந்ததை அவரிடம் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து காவலர் பள்ளி மாணவனை வீட்டிற்கு போக சொல்லி அனுப்பி வைத்துவிட்டு மாணவியை பாதுகாப்பாக காவல் நிலையம் அழைத்து செல்வதாக கூறி பிரம்மேசம் காவல் நிலையம் அருகே உள்ள பாலந்த வீட்டிற்கு மாணவியை அழைத்து சென்று பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அதிகாலை மாணவியை வீட்டிற்கு அழைத்து சென்று பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளார். அப்போது அந்த மாணவி பெற்றோரிடம் காவலர் தன்னிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவரது பெற்றோர்கள் ஏற்கனவே மகளை காணவில்லை என புகார் அளித்த ஆரோவில் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் தெரிவித்துள்ளனர். இந்த புகாரை தொடர்ந்து திண்டிவனம் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து காவலரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து அவரை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தற்போது மேல்கட்ட விசாரணைக்காக விழுப்புரத்தில் உள்ள டிஐஜி அலுவலகத்திற்கு அவர் அழைத்து சென்றுள்ளதாகவும் தகவல் தெரிவித்து வருகின்றனர். நன்றி சையத், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.